நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நடித்த சிவகாசி திரைப்படத்தை பார்த்தேன். இன்றைக்கு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டுடைய உயர்ந்து நிற்கின்ற கட்டடங்களுடைய அளவீடு அல்ல, அந்த கட்டடங்களை கட்டிய தொழிலாளியுடைய சமூக பொருளாதார அளவீடு தான். அதை தான் உலக மாமேதை காரல் மார்க்ஸ் குறிப்பிட்டார். 40 கோடி மக்களிடம் இருக்க வேண்டிய செல்வங்கள் எல்லாம் 4 பேரிடம் கொட்டி குவிக்கிறது, இதுதான் மனித சுரண்டல், உழைப்பு சுரண்டல் என்றார். அதை தான் நம்முடைய முதலமைச்சர் கூட சிவகாசி படத்தில் சொல்லியிருக்காரு, எவ்வாறெல்லாம் பெண்கள், குழந்தைகள், தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள் சொல்லி. அந்த படத்தில் நானும் பார்த்தேன். ஒரே ஆரவாரம், ஒரே விசில் சத்தம். ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் ஒரு பட்டறை தொழிலாளியாக அந்த உழைப்பு சுரண்டலை தட்டி கேட்கிறாரு. ஆகவே இத்தகைய சினிமாவில் மட்டும் அவர் ஹீரோ பார்க்கல, தமிழ்நாட்டுடைய ஹீரோவாக வரணும்னு சொல்லி 234 தொகுதியிலும் விசில் அடித்தாங்க. அதே பெண்கள், குழந்தைகள், தொழிலாளிகள். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்காரு. அன்னைக்கு அவருடைய கண்ணீருக்காக குரல் கொடுத்தவர், அவர் கண்ணீர் துளிகளை துடைக்கின்ற முதலமைச்சராக இருக்காரு நம்முடைய முதலமைச்சர். அவருடைய பேனாவுடைய ஒரு சொட்டு மை, பச்சை மை இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கின்ற அந்த 4 சட்ட தொகுப்புகளை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று இந்த அவையிலே சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொழிலாளி வர்க்கத்தின் சார்பாக நான் நம்முடைய முதலமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரளா மாநிலத்தில் பினராயி விஜயன் இருக்கும்போது அந்த 4 சட்ட தொகுப்புகளை கொண்டு வர மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றுவது அல்லாமல் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோபால் கவுடா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய அரசும் தொழிலாளியுடைய கோரிக்கைகளை பணிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் நம்முடைய முதலமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி விவசாயிகள், கத்தி படத்தில் விவசாயிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் குரல் கொடுத்திருக்காரு. எவ்வாறெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயிகளுடைய நிலங்களை கபாரிகளம் செய்கிறது, அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை, அதே மாதிரி விவசாயத்துக்கு தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகளுக்கு விளைகின்ற விளைபொருட்களுக்கு கட்டுமான விலை கிடைக்கிறது இல்லை, கடன் வாங்கி கடனை கட்ட முடியாமல் விவசாயிகள் தற்கொலை பண்ணுகிறாங்க. அதுக்காக குரல் கொடுத்த நம்முடைய முதலமைச்சர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய கடனை சிறு விவசாயிகளுக்கு 50%, குறு விவசாயிகளுக்கு அதே போல பெரிய விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்கிறேன், இது வாக்குறுதி உறுதிமொழின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்குங்க. அந்த கடன் ஓரளவுக்கு தான் திருப்திகரமாக விவசாயிகள் இருக்கு. நம்முடைய விவசாய சங்கங்கள் கூட நம்முடைய அமைச்சர் பெருமக்கெல்லாம் சந்தித்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆகவே இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள் விவசாயிகள் எல்லாம் திருப்தி அடையும் வகையிலே முதலமைச்சர் அளித்தவாறு அந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாய பெருங்குடி மக்களின் சார்பாக இந்த அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் பெரிய அளவுக்கு கடுமையான வறட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையில் ஜூன் 12ஆம் தேதி நம்ம தண்ணீர் திறக்க வேண்டியது, போதிய தண்ணீர் இல்லாதனால இன்னைக்கு குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கு. 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஏக்கர் தான் பயிரிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த பயிர் கூட காஞ்சி போச்சு. ஆகவே அந்த விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஆகவே விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த அரசு குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.